Star 4K VAS service is now available on Tata Play and Airtel Digital TV. Subscribe now. வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 4K சேனலை பத்தின நியூஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த சேனல் லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. இது வந்து போன வருஷமே வர வேண்டிய சேனல். போன டாடா ஐபிஎல்க்கு பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு ஸ்டார் நெட்வொர்க் தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் டெக்னிக்கல் இஷ்யூ நிறைய ப்ராப்ளத்தினால கேன்சல் பண்ணிட்டாங்க. போன இயரில் வந்து லான்ச் பண்ண முடியல. இந்த வருஷம் 2024 டாடா ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக 2 டிடிஹெச் பிளாட்ஃபார்மில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. டாடா ப்ளே, ஏர்டெல் டிடிஹெச்சில் மட்டும்தான் இந்த 4K சேனல் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. மற்ற எந்த ஒரு ப்ரைவேட் கேபிள் நெட்வொர்க் ப்ளஸ் சன் டைரக்ட், வீடியோகான் எந்த ஒரு டிடிஹெச்லையுமே லான்ச் பண்ண கிடையாது. இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 4K சேனலை பொறுத்தளவுக்கு 2 நெட்வொர்க்லேயுமே பார்த்தீங்கன்னா டாடா ப்ளே, ஏர்டெல் 2 நெட்வொர்க்லேயுமே உங்களுக்கு வேஸ் சர்வீஸை தான் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது வேல்யூ ஆடன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1 மந்த்துக்கு ஜிஎஸ்டியோட சேர்த்து 99 ரூபா வரும். இந்த 99 ரூபா இன்ஸ்டண்ட்டாக எடுத்துருவாங்க. நீங்கள் கஸ்டமர் கேர் சைடோ டீலர் சைடோ எங்கள் சைடோ கூப்பிட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 4K செட்டாப் பாக்ஸ் வச்சுருந்தா மட்டும் பத்தாது, உங்கள் டிவியுமே பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு சில பிராண்ட் நான் சொல்கிறேன். சோனி, சாம்சங், எல்ஜி இந்த மாதிரி பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 35Kக்கு மேலே எடுக்கணும். அதாவது 35,000, 40, 50,000, 60,000 இந்த மாதிரி பட்ஜெட்டில் நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரிஜினல் 4K கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ வர டிவி பிராண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா லோக்கல்லேருந்து ஒரு சில பிராண்டை நான் சொல்ல விரும்பல, அவங்க வரைக்குமே அந்த அட்டைப்பட்டி பாக்ஸில் 4Kன்னு போட்டுடுறாங்க. சும்மா நாங்களும் 4K கொடுக்குறோம் அப்படின்னு போட்டுறாங்க. அது எல்லாமே டெவலப் தான். ஸோ 4K கிடையாதா அப்படின்னா கண்டிப்பாக அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. 4K இருக்குது, அது டெவலப் தான். ஒரு 4K கிளாரிட்டி உங்களுக்கு பிக்சல் வந்தது அப்படின்னா அது அவுட்புட் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு அது கிடையாது. ஒரு டெவலப்பிங் வெர்ஷனாக தான் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் ஒரிஜினல் அவுட்புட் 4K வர்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சாம்சங் பிராண்டில் கொடுக்குறாங்க, எல்ஜி பிராண்டில் கொடுக்குறாங்க, சோனி பிராண்டில் கொடுக்குறாங்க. அது எல்லாமே பட்ஜெட் ஒரு 50,000, 60,000 அந்த ரேஞ்சில் போயிடும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 32, 40 இன்ச்செல்லாம் நீங்கள் பேசவே வேணாம். 4K 43, 55, 65 இந்த மாதிரி உங்களுக்கு இன்ச்சஸில் தான் உங்களுக்கு கண்டிப்பாக 4K ஒரிஜினல் கிளாரிட்டியாக கொடுப்பாங்க. நீங்கள் 32 தான் வச்சுருக்கேன் இல்லை 40 இன்ச் வச்சுருக்கிறேன் அதிலலாம் 4K சப்போர்ட் பண்ணாது. ஃபுல் ஹெச்டி டிவிக்கு சூப்பராக இருக்கும், எஃப்ஹெச்டிக்கு நல்லாயிருக்கும். யூஹெச்டியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு 50 இன்ச்சுக்கு மேலே போச்சு அப்படின்னா தான் ஒரிஜினல் 4Kவாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு இந்த 4K சேனலை பொறுத்தளவுக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் தரப்புலேருந்தும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சில டிவியில் செக் பண்ணும்பொழுது கஸ்டமர் ஃபீட்பேக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டாட்டா ப்ளேலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கம்பல்சரி இன்டர்நெட் இருந்தால் தான் ஹேங் ஆகாமல் யூஸ் ஆகுது, இல்லைன்னா ஃப்ரீஸ் ஆகுது அப்படின்லாம் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ 4K கிளாரிட்டி பொறுத்தளவுக்கு இப்போ தான் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவிலே ஃபஸ்ட் டைமாக 4K வந்து இவங்க தான் லான்ச் பண்ணிக்கிறாங்க ஸ்டார் நெட்வொர்க்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ராவல் எக்ஸ்பின்னு கொண்டு வந்தாங்க. அது ஒரு 2 மாதம் தான் நல்லா ரன் ஆச்சு. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் ஆன்லைனில் தான் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சேட்டலைட்டை பொறுத்தளவுக்கு எதுவும் வரல. இவங்க வந்து இப்போ தான் 4K லான்ச் பண்ணலாம். கண்டிப்பாக இதுவுமே ஒரு டெவலப்பிங்காக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஐபிஎல் பொறுத்தளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் உங்கள் டிவியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K சப்போர்ட் பண்ணுற டிவி இருந்தால் மட்டும்தான் ஒரிஜினல் ரெசல்யூஷன் உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ண முடியும். சாதா டிவி 32, 43 இந்த மாதிரி இன்ச்சஸ்ல 43லேயுமே பார்த்தீங்கன்னா 4K இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரும்ல. இருந்தாலும் உங்களுக்கு 4K காட்டில கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த மாதிரி 4K வந்து நீங்கள் வச்சுருக்கிறீங்களா, உங்கள் டிவி என்ன பிராண்டு, உங்கள் செட்டாப் பாக்ஸும் 4Kவா, டிடிஹெச் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் கேட்கலாம், இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 4K பொறுத்தவரை கண்டினியூஸாக இருக்குமா இல்லை அந்த ஐபிஎல் முடிஞ்சே வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு. கண்டிப்பாக ரிமூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ரிமூவ் பண்ணுவாங்களா என்ன அப்படிங்கிறது இன்னும் நியூஸ் இல்லை. 4K லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனல் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இனி அப்கமிங் கிரிக்கெட் மேட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 4K கிளாரிட்டியில் கொடுக்கறதுக்கு யூஸாக இருக்கும். ஏன்னா இப்போ டிவி எல்லாமே வர டிவி எல்லாமே 4K தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் எந்த ஒரு டிடிஎஸ் போட்டாலுமே 4K சேனல் நமக்கு கிடைக்கிறதில்ல. அதனால் இவங்க வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு சில பேர் சொன்னாங்க ஐபிஎலுக்கு மட்டும்தான் அவங்க வந்து இந்த சேனல் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அப்கமிங் மேட்சஸ் எல்லாமே ஹைலைட்ஸ், கிரிக்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் எல்லாமே ஆட் இல்லாமல் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த 4K சேனல் வந்து எந்த ஒரு ஆடுமே அதிகமாக கொடுக்குறதில்ல. நார்மல் ஹெச்டி சேனலை கம்பேர் பண்ணும்போது அவங்க ஆடே கொடுக்குறதில்ல. ஏன்னா இன்னும் டிஆர்பி, இன்னும் அக்ரிமெண்ட் பிரச்சனை எல்லாமே நிறைய இருக்கும். ஸோ அதனால் அவங்க லைவ் மேட்ச் அப்போவே பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆட் போடுறதில்ல. ஸோ அதனால் இந்த சேனல் அப்டேட்டை பொறுத்தளவுக்கு இதுதான். ஓகே, அவ்வளோதான். இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 4K பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி அப்டேட் தான் இருக்குது. வேறு ஏதாவது அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா, சேனல் அப்டேட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் ஸ்போர்ட்ஸ் யூஸருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.